ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டிஎன்ஏ கோட் 2006 இந்த காலேஜ் பிஎஸ்ஜி டெக்னாலஜி இல்லை பிஎஸ்ஜி டெக் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டிஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் அண்ட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது 1951 பிஎஸ்ஜி அண்ட் சன்ஸ் சேரிட்டிஸ்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காலேஜ் ரொம்ப பழமையான பாரம்பரியமான கல்லூரி. கோயம்புத்தூரோட ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த கல்லூரியும் இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் டாப் 10 ரேங்கிங்குள்ளே வருது. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கோயம்புத்தூர் ரீஜனில் அதிகமாக விரும்பப்படுற காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான். இதனோட பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கிறதுனால இந்த காலேஜ் விரும்பி சேர்றாங்க. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேடு அப்படிங்கிற மெயின் ஏரியாவில் இருக்குது. இதை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கொடிசியா ஹால், அப்புறம் ஃபன் ரிப்பப்ளிக் மால், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி குழுமத்தோட இன்னும் நிறைய கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸியான ஏரியாவில் இருக்குது. இந்த காலேஜ்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் போனால் ஏர்போர்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டரான பிளேஸில் 45 ஏக்கர்ஸில் இருக்குது. இந்த காலேஜ் உள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. லைப்ரரி, ஆடிட்டோரியம், பிளே கிரவுண்ட்ஸு, கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியான பிளேஸு, ஹாஸ்டல்லு எல்லாமே இந்த கேம்பஸ்குள்ளே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு காலேஜ். கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு பிஎஸ்ஜியில் தான் ஃபஸ்ட்டு இடம் இருக்கா அப்படின்னு, சீட் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுற அளவுக்கு இந்த காலேஜ் ஒரு நல்ல பேர் பெற்று இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜ் நேக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்கு. நிறைய கோர்சஸ்க்கு என்பிஏ அக்ரெடிஷனும் வாங்கியிருக்காங்க. அது போக ISO 9001 2015 சர்டிஃபிகேஷனும் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜோட அலுமினிஸ், அதாவது முன்னாள் மாணவர்களாக நிறைய பேர் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தக்க வகையில் பார்த்தோம் அப்படின்னா பெருமை மிகுந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்திய விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இதில் ME அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பத்மபூஷன் விருது பெற்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் HCL டெக்னாலஜிஸோட ஃபவுண்டர் திரு சிவநாடார் அவர்கள் இதில் BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற பொலிட்டிஷியன்ஸ் மற்றும் விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த கல்லூரியில் படிப்பு முடிச்சிருக்காங்க. இந்த காலேஜில் அலுமினி அசோசியேஷன் சிறப்பாக இயங்கிட்டு வருது. இந்த காலேஜில் உள்ள BE BTech ப்ரோக்ராம்ஸ் கீழே என்னென்ன கோர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸும் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு 5 இயர்ஸ் படிக்கக்கூடிய சாண்ட்விச் ப்ரோக்ராம் அந்த கோர்சஸும் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் 25 கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் நம்ம இப்போ என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துடலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இது அதுக்கு அடுத்ததாக பயோடெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. சிவில் இன்ஜினியரிங், இதுக்கு அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸும் இருக்குது. அதுக்கடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் AIML, இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுது. செல்ஃப் சப்போர்ட் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு SS அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த இதுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வரும். இதில் நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். அதற்கு அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுலேயுமே உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் இதில் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ட்ரிபிள்இஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டில் சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது. இதுக்கு 5 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் ப்ரிஃபர் பண்ணுற கோர்ஸாக இருக்குது இது. அதற்கு அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட் இருக்குது. அதற்கு அடுத்தது இன்னொரு கோர்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது. மெக்கானிக்கல் மட்டும் உங்களுக்கு 3 கோர்ஸ் 3 தான் பிரிச்சிருக்காங்க இதில். அதற்கு அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டுது.
ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டது. அதற்கு அடுத்ததாக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லையும் உங்களுக்கு 3 கோர்ஸாக இது பிரியுது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டடுது, அதுக்கடுத்து செல்ஃப் சப்போர்ட்டது. அதுக்கு அடுத்ததாக சாண்ட்விச் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்து, அதுவும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்லேயும் செல்ஃப் சப்போர்ட்டது இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் எய்டட் இருக்குது. அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 25 கோர்சஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக வர்ற அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதனோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டடுக்கு 25,000 கிட்ட வரும் அந்த கோர்ஸுக்கெல்லாம். SC/STயாக இருந்தால் 17,565 ருபீஸ் அந்த இதுக்கு வரும் பெர் இயருக்கு. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்லேயே 2 விதமாக இருக்குது. NBA அக்ரிடிஷன் வாங்கியிருக்க கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு 87,000 ருபீஸ்லேருந்து 90,000 ருபீஸ் வரைக்கும் வரும். இதே NBA அக்ரிடிஷன் வாங்காத ஒரு சில கோர்சஸ் 8 கோர்சஸ் கிட்ட இருக்குது, அதுக்கு 82,000 ருபீஸ் கிட்ட வரும் பெர் இயருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டானா உங்களுக்கு 2 lakhs ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வரும். அது போக உங்களுக்கு டொனேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். இதுதான் இதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 98,000லேருந்து 1.5 lakh வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்க ரூமை பொறுத்து உங்களுக்கு பெர் இயர் ஹாஸ்டல் ஃபீஸ் வருது. அது போக மெஸ் ஃபீஸும் உங்களுக்கு எவ்ரி மந்த் வரும். பாய்ஸ் ஹாஸ்டலில் 4 பேர் தங்கியிருக்கிற மாதிரி ரூமில் காமன் பாத்ரூம் அந்த இதுக்கு வந்து 98,000 ருபீஸ் வருது. கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து 4 பேர் தங்கியிருக்க மாதிரியான ரூமுக்கு வந்து 94,500 ருபீஸ் வருது. இது வந்து N பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து 2 பேர் தங்கியிருக்கக்கூடிய ரூம் வந்து K பிளாக்னு சொல்கிறாங்க. அது வந்து 1,28,000 ருபீஸ் வருது ஹாஸ்டல் ஃபீஸு. பாய்ஸ்லேயும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் தங்கியிருக்காங்க அந்த மாதிரினா உங்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வரும். இந்த காலேஜில் வந்து ஃபுட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போனீங்கன்னா டொனேஷன் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறைய வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பக்கூடிய ரீசனே வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். நிறைய இண்டஸ்ட்ரியோட இன்டர்ன்ஷிப்ஸு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து 6 to 8 lakhs per annum வந்து வாங்குறாங்க. இதுதான் அவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜு. 2024-25 இந்த இயருக்குரிய பிளேஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது 1,485 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போதைக்கு ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்திங்க அப்படின்னா 56 lakhs உங்களுக்கு கிடச்சிருக்குது. இது வந்து இப்போ கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு இனிமேல் தான் ஆக்சுவல் டேட்டா கொடுப்பாங்க. அவங்களோட வெப்சைட்லேயும் வந்து அது அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் இன்டர்னலாக ஃபெஸ்ட் அண்ட் ஈவெண்ட்டும் நிறைய இது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஸ்டடீஸ் பேஸ்டாக உள்ள ஹேக்கத்தானும் அவங்க வந்து நிறைய இது கண்டக்ட் பண்ணுறாங்க. நார்மலாக வந்து ECE, CSE அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. இது வந்து கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஏரியா நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜுக்கு நல்லா கிடைக்குது. இந்த காலேஜில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து சின்ன கம்பெனிஸ் வரைக்குமே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்ரூட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு காலேஜ் கோயம்புத்தூரில் PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச்னு இருக்குது. சுருக்கமாக PSG ஐடெக் அப்படிங்கிற காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து ஒரு டாப் ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல திறம்பட நடத்துறதுனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், நல்ல கல்வித்தரமாகட்டும் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்டடீஸும் ஆகட்டும் உங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்து நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கிறாங்க. இதனோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். இதில் வந்து கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிற ரேங்கிங் வந்து நம்ம கொடுத்துருந்துருக்கோம். ஒரு சில இதில் வந்து நில்னு கொடுத்துருந்துருப்போம், குறிப்பிட்டிருப்போம். அந்த கட் ஆஃப்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து வேக்கண்ட் சீட்ஸ் இருந்தும் ஃபில் ஆகாமல்
உங்களுக்கு இப்போ எஸ்சி எஸ்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்கும். இப்போ எஸ்டிலலாம் அந்த காலேஜில் ஒரு 5 சீட்டு அந்த கோர்ஸுக்கு இருக்குது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு 5 சீட் இருக்குது அப்படின்னா 2 சீட் தான் ஃபில் ஆகிருக்கும், மீதி 3 வந்து வேக்கண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டான கட் ஆஃப் தெரியாது அப்படிங்கிறதுனால, க்ளோசிங் கட் ஆஃப் தெரியாது அப்படிங்கிறதுனால அது வந்து நில் விட்டுருந்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எஸ்எஸ்ன்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்குரியது. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்த்துக்கிட்டே வந்துடலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இங்கே கொடுத்துருக்கிறது லாஸ்ட் இயர்க்குரிய கட் ஆஃப் மார்க்ஸு. ஹை கட் ஆஃப் மார்க்ஸ் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இயருக்கு 1 or 2 கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக உள்ள, அதாவது 180+ அந்த மாதிரி உள்ள 180க்கும் கீழே அந்த மாதிரி உள்ள கட் ஆஃப்க்கு வந்து 2-3 கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கூடவோ குறையவோ செய்யலாம். ஸோ இதை நீங்கள் வந்து பேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்குரிய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்துடலாம். இதில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் அந்த கோர்ஸ் மட்டும்தான். இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கலாம். ஓசி 182.5, பிசி 180, பிசிஎம் 168, எம்பிசி 173, எஸ்சி 166, எஸ்சிஏ 155, எஸ்டி நில். அதற்கடுத்ததாக பயோடெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு தான். ஓசி 192.5, பிசி 187.5, பிசிஎம் 188.5, எம்பிசி 184, எஸ்சி 163.5, எஸ்சிஏ 186.5, எஸ்டி நில். அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். ஓசி 190, பிசி 186.5, பிசிஎம் 188, எம்பிசி 183, எஸ்சி 161, எஸ்சிஏ 165, எஸ்டி 178.5. அதற்கடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங், இது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்க்குரியது. ஓசி 191.5, பிசி 190, பிசிஎம் 186.5, எம்பிசி 187.5, எஸ்சி 177, எஸ்சிஏ 178.5, எஸ்டி நில். அதற்கடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸுக்கான கட் ஆஃப் ஓசி 187, பிசி 184, பிசிஎம் நில், எம்பிசி 182.5, எஸ்சி 175, எஸ்சிஏ 179.5, எஸ்டி நில். அதற்கடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு தான். ஓசி 198.5, பிசி 198, பிசிஎம் 196.5, எம்பிசி 196.5, எஸ்சி 188.5, எஸ்சிஏ 191, எஸ்டி நில். அதற்கடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே ஏஐஎம்எல், இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். இதனோட கட் ஆஃப் ஓசி 197, பிசி 196.5, பிசிஎம் நில், எம்பிசி 195.5, எஸ்சி 187.5, எஸ்சிஏ 183, எஸ்டி நில். அதற்கடுத்ததாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். ஓசி 197.5, பிசி 196.5, பிசிஎம் 195, எம்பிசி 195, எஸ்சி 188.5, எஸ்சிஏ 182.5, எஸ்டி 184. அதற்கடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸு. அதற்குரிய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசி 198.5, பிசி 198, பிசிஎம் 196.5, எம்பிசி 196, எஸ்சி 190, எஸ்சிஏ 190.5, எஸ்டி 181.5. அதற்கடுத்ததாக இசியிலேயே செல்ஃப் சப்போர்ட்க்குரிய கட் ஆஃப் மார்க்ஸு ஓசி 197, பிசி 196.5, பிசிஎம் 195.5, எம்பிசி 195, எஸ்சி 187.5, எஸ்சிஏ 186, எஸ்டி 176.5. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ். இது ஓசி 196, பிசி 195.5, பிசிஎம் 194, எம்பிசி 194.5, எஸ்சி 186.5, எஸ்சிஏ 185.5, எஸ்டி 168. இதிலேயே ட்ரிபிள்இலேயே
5 இயர்ஸ் படிக்கக்கூடிய சாண்ட்விச் கோர்ஸு. இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸு தான் வரும். இதனோட கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓசி 190, பிசி 188.5, பிசிஎம் 188, எம்பிசி 184.5, எஸ்சி 170.5, எஸ்சிஏ 160, எஸ்டி நில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே உங்களுக்கு 3 கோர்ஸாக வருது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டுது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே சாண்ட்விச் கோர்ஸு, இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டாக தான் வரும். இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூடிய கவர்மெண்ட் எய்டட் கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓசி 193, பிசி 191, பிசிஎம் 192, எம்பிசி 190, எஸ்சி 179.5, எஸ்சிஏ 185.5, எஸ்டி 181. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டுது. ஓசி 190, பிசி 189.5, பிசிஎம் 190, எம்பிசி 188, எஸ்சி 175.5, எஸ்சிஏ 173, எஸ்டி நில். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் கோர்ஸு, இது செல்ஃப் சப்போர்ட்டுது. இது 5 இயர்ஸ் ப்ரோக்ராமாக வரும். இதனோட கட் ஆஃப் ஓசி 184, பிசி 180, பிசிஎம் 177.5, எம்பிசி 177.5, எஸ்சி 162, எஸ்சிஏ 134.5, எஸ்டி 144. அடுத்தது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு தான். இதனோட கட் ஆஃப் ஓசி 194, பிசி 192, பிசிஎம் 190, எம்பிசி 190, எஸ்சி 177, எஸ்சிஏ 168.5, எஸ்டி நில். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை விட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஜாஸ்தி தேவைப்படுது. ட்ரிபிள்இக்கு அடுத்தபடியாக இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்குடைய கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இந்த கோர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதற்கு அடுத்ததாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு தான். இதனோட கட் ஆஃப் ஓசி 191, பிசி 189.5, பிசிஎம் 185.5, எம்பிசி 188.5, எஸ்சி 180, எஸ்சிஏ 170.155, எஸ்டி 121. அதற்கு அடுத்ததாக மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்க்குரியது. இதுலேயுமே 2 இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டுது. இப்போ நம்ம கவர்மெண்ட் எய்டட்க்குரிய கட் ஆஃப் பார்க்கலாம். ஓசி 183.5, பிசி 179.5, பிசிஎம் 183, எம்பிசி 181, எஸ்சி 173, எஸ்சிஏ நில், எஸ்டி நில். அதுக்கடுத்ததாக மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இது. ஓசி 181, பிசி 177, பிசிஎம் நில், எம்பிசி 176, எஸ்சி 157.5, எஸ்சிஏ 146.5, எஸ்டி நில். அதற்கடுத்ததாக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு 3 கோர்ஸ் வருது. கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் சாண்ட்விச் ப்ரோக்ராம். சாண்ட்விச் ப்ரோக்ராமும் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டில் தான் வரும். இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் எய்டட் அந்த கோர்ஸ்க்குரிய கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓசி 187, பிசி 184, பிசிஎம் 184.5, எம்பிசி 182, எஸ்சி 173, எஸ்சிஏ 160, எஸ்டி நில். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்க்குரிய கோர்ஸ் இது. ஓசி 183, பிசி 181.5, பிசிஎம் 178.5, எம்பிசி 179, எஸ்சி 157.5, எஸ்சிஏ 152.5, எஸ்டி நில். அதற்கு அடுத்ததாக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் 5 இயர்ஸ் படிக்கக்கூடிய சாண்ட்விச் ப்ரோக்ராம், இதுவும் செல்ஃப் சப்போர்ட் இது வரும். ஓசி 176.5, பிசி 173, பிசிஎம் 154, எம்பிசி 168.5, எஸ்சி 147, எஸ்சிஏ 123.5, எஸ்டி 124. அதற்கடுத்ததாக ஃபேஷன் டெக்னாலஜி, இதுவும் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எல்லாம் வந்து ஒரு சில காலேஜஸில் தான் இந்த கோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபேஷன் டெக்னாலஜி வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் இது. இதனோட கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓசி 176, பிசி 170.5, பிசிஎம் 153, எம்பிசி 157.5, எஸ்சி 133.5, எஸ்சிஏ 126, எஸ்டி 110. அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலையும் உங்களுக்கு 2 கோர்ஸ் வருது, கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டுது. இப்போ கவர்மெண்ட் எய்டட்க்குரிய கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓசி 178.5, பிசி 174.5, பிசிஎம் 159, எம்பிசி 158, எஸ்சி 147.5, எஸ்சிஏ 117.5.
அதற்கடுத்தது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டுது. ஓசி 172.5, பிசி 169, பிசிஎம் 158.5, எம்பிசி 149.5, எஸ்சி 138, எஸ்சிஏ 141. கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜோடது இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த இயர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து பிஎஸ்ஜி காலேஜில் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.